இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எந்த டாக்ஸிக் லவ்வரையும் அந்த மாதிரியான லவ்வர் பாய்ஸையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ எதை பற்றியுமே நாங்கள் பேச போகிறது இல்லை. அதை முதல் டிஸ்க்ளைமராக சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் போகிறோம். அதாவது இப்போ லவ்வருங்கிற படத்தை பற்றி தான் ஆரம்பிக்க போகிறேன். லவ்வர் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 50 நாள் ஆயிடுச்சு தேட்டரில். அதுக்கப்புறமா இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே அவன் உண்மையிலே லவ்வரா இல்லை டாக்ஸிக் லவ்வரா, நீ படத்துக்கு டாக்ஸிக் லவ்வர் தானே பேர் வச்சிருக்கணும்னு டேரக்டர் ஏதோ நல்ல விதமாக காட்டுறதுக்கு தான் படம் எடுத்திருப்பாருன்னு அவர் இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியுது. ஆனால் டேரக்டருக்கே இவங்க பாடம் புகட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொண்ணு தான் தப்புன்னு, ஒரு பக்கம் பஞ்சாயத்து, ஒரு பக்கம் பையன் தான் பஞ்சாயத்துன்னு போய்கிட்டே இருக்குது. சரி, இது நல்ல டாப்பிக்காக இருக்கே, ட்ரெண்டிங் டாப்பிக்கு. பையன் நல்லவனா கெட்டவனா அது நமக்கு தேவையில்ல. லவ்வர் படம் நல்ல படமா கெட்ட படமா அதுவும் நமக்கு தேவையில்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டில் அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. அதில் பேசியிருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறத வச்சு இது வரைக்கும் வந்த லவ் படங்களை பற்றி பேசுவோமா? என்னண்ணா? ஆமாம், என்னென்னா இப்போ வந்து லவ் படங்கள்ன்றதை தாண்டி அன்னன்னைக்கான அந்த பீரியட், அந்த காலகட்டத்தை பிரதிபலித்த லவ் படங்கள். ஏன்னா இப்போ பாலா எடுத்த சேது படத்தை இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், நம்ம ஊரில் இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது நிறையாவே எவல்யூட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த சேது படத்தில் அவர் லவ் பண்ணது, அவர் ஸ்டாக்கிங் பண்ணது, இந்த ஸ்டாக்கிங்கிற வார்த்தைலாம் எனக்கு ரெமோ படம் வந்தபோது தாங்க தெரியுமே. அது வரைக்கும் ஸ்டாக்கிங்னா அது கூட என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் அப்படியே படங்கள்ல வந்து ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு யார் என்ன அதை ஆக்சசிபிளாக நம்ம அவங்கள்ட்ட எப்படி போய் பேசுறதுன்னு கூட தெரியாது. ஒன்று ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் நாட் என்கரேஜிங் த ஸ்டாக்கிங் சொல்கிறேன். ஏன்னா என்ன இழுத்து போட்டு அடிச்சிடாதீங்க. ஸ்டாக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம படங்களை எடுத்து வச்சு பார்த்தோம்னா, அதுவும் ஹிந்தி படம்லாம் எடுத்து வச்சு பார்த்தோன்னு வைங்க, அமீர் கான் இவ்வளோ பேசுகிறாரு, அவரோட பழைய 80கள் படம்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போலாம் தூக்கி வச்சு. ஏன்னா அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எவால்வ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ லவ் அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து எனக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம நேரடியாக போய் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையே அவங்க வந்து ஒரு டிகேடாக 2-3 டிகேடாகவே அவங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டாக்கிங்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு உரிமை எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக அதில் காமிச்சிருக்கிறாங்க. அதை பிரதிபலித்து தான் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆக்சுவலாக இன்றைக்கி சமூகத்தில் என்னென்ன லவ் நடக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ முரண்கள் இருக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்றத ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப உண்மையாகவுமே இப்போ வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ தமிழ் சினிமாவும் சரி, இந்திய சினிமாவுமே ரொம்ப இவால்வ் ஆகி நல்லா இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு படம் வருது, லவ் படம் அப்படின்னா, அதில் ஹீரோ ஹீரோயின் வந்து கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணிடணும், இல்லை அட்லீஸ்ட் அவங்க சேர்ந்துடணும். இந்த மாதிரியான ஒரு சுபம் போட்டு முடிக்கணும், இல்லைன்னா ஹீரோ விட்டு கொடுத்துட்டு போகணும். அதாவது ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கணும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வந்து நிதர்சன உண்மை என்ன, இப்போ பிரியறதும் ஒரு லவ் தான். அதாவது ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு செட் ஆகலையா, இல்லை பழசுல பிரிவாங்க, இருந்தாலும் ஏதோ ஹீரோ தான் அதில் வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஆமாம், ஏதோ விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி 2 பேருக்குமே முக்கியத்துவம் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணுக்கும் முக்கியத்துவம் இருக்குது, ஒரு பையனுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அந்த லவ்ன்றது ஒரு மியூச்சுவல் அப்படின்றத வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து அதை ஓப்பனாகவும் போல்டாகவும் வந்து இன்றைக்கி காலகட்ட படங்கள் வந்து அதை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த வரிசையில் வந்த படம் தான் இந்த லவ்வரும் ஒரு படம். இந்த மாதிரி இன்னும் லிஸ்ட் பெருசாக இருக்குது படம். இல்லை, எனக்கு பேசிகிட்டே இருக்கவும் தோணுச்சு, சந்தீப் ரெட்டி வங்க இந்த படத்தை பார்த்தாருன்னா அவர் எப்படி இதை புரிஞ்சுப்பாரு. அது ஆல்ஃபா, அந்த குரூப் ஆல்ஃபா குரூப், அதை இதுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்த்தோம்னு வச்சுக்குவேன். இல்லை, ஆல்ஃபா குரூப்புக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து அது வேற. அந்த ஆமாம், அது டோட்டலாக அந்த கதையே வேற. அல்ல, அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு 70-80லேருந்து அந்த மசாலா படமாக பார்த்து அது சொல்லுவார், லவ்னா என்னங்க, ஆள் வந்து ஒன்று அடிக்கிறது போகிறது வரும், இதெல்லாம் தானுங்க லவ். ரக்கட், அவர் ரக்கட், பயங்கரமான ரக்கட் காதல் அவர். ஸோ அதுவும், ஆனால் அதுவும் அந்த மாதிரியான லவ்களும் இருக்குது. அதனால தானே அதுவுமே இன்னைக்கு ஓடுது. இப்போ அர்ஜுன் ரெட்டிலாம் ஹிட் ஆனதுக்கு காரணம் என்ன, இப்போ அதே அப்படி உன்னை நான் விட மாட்டேன், என்ன நடந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்றத அதை வேற விதமாக காமிச்சாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு, அதுக்குள்ள சில முரணும் காமிச்சிருந்தாங்க. சிம்பிள் விஷயம் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தான். இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நம்ம சொசைட்டியில் எப்படின்னா, 60களுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடுகளில் நடந்த அந்த அரசியல் மாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி
இந்தியாவிலேயே ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறத நம்ம யோசிக்கிற ஆட்கள் நம்ம மட்டும்தான், தமிழ்நாட்டு பர்சன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி சினிமாவில் இப்போ தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு வேவ் மாதிரி போயிட்டுருக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது. பொண்ணுங்களை ஒரு மிசாஜினிஸ்டிக் பர்சன்ஸ், அதாவது எப்படின்னா ஒரு ஆணுங்கிறவன் வந்து ஒரு மிசாஜினிஸ்டிக்காக மட்டும்தான் இருப்பான், அவன் சொல்கிறது எல்லாத்துக்குமே கைத்தட்டு வாங்குவாங்க. அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஒரு ஐட்டம் நம்ம சாங் வைக்கிறது இன்றைக்கி தப்புன்னு பேசிகிட்டு இருக்க லெவலுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் டெவலப் ஆகிருக்கு. அதில் ஒரு நிதர்சனமான உண்மையை காட்டுற ஒரு படம் தான் இந்த லவ்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லவ் டுடே இருக்குது. ஆமாம், அது வந்து 2K கிட்ஸோட ஒரு நிதர்சனமான ஒரு இதை உண்மையை காட்டுற ஒரு படம் தான். பட் அது கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர்லாம் கலந்து படத்துக்கு என்ன தேவையோ, க்ளோரிஃபிகேஷன் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி போட்டு ஒரு நல்ல சுபம் போட்டு முடிச்சு விட்டாங்க. பட் லவ்வர் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு பேஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பொண்ணு மேலே உரிமை எடுத்துப்பாங்க. அந்த உரிமையே தப்புங்கிறத நம்ம இன்றைக்கி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். லவ்வருங்கிறது வந்து உரிமை எடுத்துக்கிற ஒரு பொருள் கிடையாது. ஒரு லவ்வர், அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் உரிமை எடுத்துக்கலாம். அது எப்படின்னா நல்ல விதமாக இருக்கணும். ஒரு கெட்ட விதத்தில் வந்துட்டு எடுத்துக்கிறது வந்து தப்பு. பேசணும்னு வையன், இது ரிவ்யூ மாதிரி போயிடும். ஆனால் அப்படி பேசக்கூடிய அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு படன்றதை தாண்டி இன்றைய காலகட்ட காதல், அந்த காலகட்ட காதல்னு சொல்லும் போது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோக்களாக இருக்கிற பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பிரேக் கொடுத்த படங்களாக பார்க்கப்பட்டீங்கன்னா, அதாவது பிரேக் கொடுத்த படங்கள் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு லவ் படமாக தான் இருக்கும். அதுதான் பிள்ளையார் சொல்லியே போடும். இதை நான் சூப்பராக ஒன்று சொல்லிட்டேன். பாட்சா படத்தில் விளக்கேற்றுவார்ல ரஜினிகாந்த், அந்த மாதிரி முதல் விளக்கு அப்படின்னா ஒரு காதல் படம் ஹிட்டு கொடுத்தா அந்த நட்சத்திர அந்தஸ்தோட ரேஸில் அவர் ஓடுறார் அப்படிங்கிறது, அதாவது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்தில் வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு கூட போக தேவையில்ல. சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலக நாயகனாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்த லவ் படங்கள். இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு புது கவிதை, கமலுக்கு வந்து அவருக்கு சொல்லவே வேணாம், அவர் லைனாக வச்சிருக்கிறாரு. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும். புன்னைய மண்ணிலேருந்து குணா வரையும் இன்றைக்கி ஹிட்டாகி ஓடி, அந்த குணான்றது அன்றைக்கி எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அந்த ஒரு குணா வச்சே கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு, அவர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு வந்து பூவே உனக்காக முதல் ஹிட்டில், அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை, இதெல்லாம் வந்து அன்றன்றைய காலகட்ட காதல்களை வந்து பிரதிபலித்த படம். இப்போ அஜித் சாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காதல் கோட்டையை சொல்லலாம். காதல் கோட்டையெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர், பார்க்காமையே லவ் பண்ண ஒரு படம். அந்த மாதிரி வரும்போது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து சிம்பு, தனுஷ் இவங்களாம் இருக்கும்போது, சிம்புக்கெலாம் வந்து வினை தாண்டி வருவாயா, கோயில் இருக்குது, தனுஷுக்கு வந்து காதல் கொண்டேன் இருக்குது, 3 இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒன்று. இப்போ விஜய் சேதுபதிக்கு 96, இப்போ சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துலேருந்தே லவ் படங்கள் தான். இன்னைக்கு ஜென்ஜின்னு சொல்லப்படுற இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்கிற காதலை வந்து கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப ரகடாகவும் போல்டாகவும் இன்றைக்கி வந்து சொன்ன படங்கள் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன இந்த லவ் டுடே, லவ்வரு, இந்த மாதிரியான படங்கள். இப்போ அதில் பிரேமலுவுமே சேர்த்துக்கலாம். ஆமாம், பிரேமலுவுமே சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ லவ் டுடேன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது, பையன் மேலேயும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதலுக்குள்ளே வர பிரச்சனைகள் தான். நீ என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி செய்யலாம், நீ வந்து ஷட்டில் போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே ஷட்டில் மேட்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது வந்து, நீ எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணாதிக்கம் என்றைக்குமே அதுக்குள்ளே அப்படியே ஒரு ரொம்ப தலை தூக்கி இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அது இன்னமுமே இருக்குது. அதுதான் இந்த லவ்வர் படத்துலையுமே அதுவுமே இந்த படம் வந்து பெருசாக போனதுக்கு அதுவுமே ஒரு காரணம். ரொம்ப டாக்ஸிக்காக வந்து பசங்க வந்து ரொம்ப பிஹேவ் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து அந்த ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கிறவங்க அவங்களுமே வந்து அதே உரிமையை எக்ஸ்ட்ராவாக ஆண்கள் மேலே எடுத்துக்கிறதும் ஒரு விதத்தில் தப்பாக போயிடுது. இது ரெண்டுமே இல்லாமல் மியூச்சுவலாக வந்து உன் சுதந்திரம் உன்னுடையது, என் சுதந்திரம் என்னுடையது, இதுக்கு நடுவில் நம்மளுடைய மியூச்சுவலான லவ் இது இருந்துச்சு அப்படின்னா அந்த லவ் வந்து சேரணும்னு அவசியமே கிடையாது. அந்த லவ்வில் ஒன்று உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா அவங்கவுங்க பிரச்சனையை அவங்களே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஃபேஸாகவும் அதை எடுத்துக்கிட்டு அதை விட்டு பிரிஞ்சு போய் அவங்கவுங்க நல்லா இருக்கிறதும் ஒரு லவ் தான் அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப போல்டாக இன்றைய காலகட்ட படங்கள் வந்து சொல்கிறது தான் இன்றைக்கான அந்த அரசியல் மாற்றம் இருக்குது இல்லை, அதுவுமே இந்த லவ்லேயும் வந்துருச்சு அப்படின்றத இந்த லவ்வர் போன்ற படங்கள் வந்து ரொம்ப போல்டாக வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சொல்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவே நான் பார்க்குறேன். தெரிஞ்ச அண்ணன் கொஞ்சம் ரொம்ப கொந்தளிச்சிட்டார்னு நினைக்கிறேன். அந்த லவ்வர் டாக்ஸிகேஷன் ரிலேஷன்ஷிப்பு அது இது லொட்டு லொஸ்க்கு முரண்பாடு அது இது
போயிடுச்சு. இது கொஞ்சம் லென்த்தியாகவே போயிடுச்சு லவ்வரை பற்றி. பட் இதில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஜென்ரேஷனில் அந்தந்த படங்கள், லவ் படங்கள். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா சேது படம் எடுத்துக்கலாம். சேது படம் வந்து அப்போது ஃபர்ஸ்ட் ரிலீஸு, செகண்ட் ரிலீஸு பிச்சுக்கிட்டு ஓடின படம். இது வரைக்கும் நீங்கள் காதல் படங்கள் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா அது ஏற்படுத்துகிற தாக்கங்கிறது வந்து ஒவ்வொருத்தங்க லைஃப்லேயும் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். அதுதான் மேட்ரு. இப்போ எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு பையன் இருக்கான், அவெல்லாம் மனுஷனாகவே எனக்கு டவுட் உண்டு. ஏன்னா பொண்ணுங்களை வந்து மதிக்க மாட்டான், பொண்ணுங்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டாகவே தான் பார்க்குற ஒரு பர்சன். அவன் மொரட்டு சிங்கிள் இல்லை, அவன் வேறு மாதிரின்னு வச்சுங்களேன். அவன் அதை தான் சொல்கிறேன், அவன் அது ஒரு பக்கா டிப்பிக்கல் ஒரு இந்த பேர் என்ன சொல்கிறது, அருண்லாம் தாண்டி அவன் அந்த மாதிரி ஆள். அவன் லவ்வர் படத்தில் வர அருண். ஆனால் அவனுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்குது ஸ்கூல் படிக்கும்போது. 96 படம் பார்த்துட்டு தேமி அழுதான். அது பல காதல்களை வெளியே எடுத்துட்டு வந்திருக்குது. அது அப்புறம் கல்லுக்குள் ஈரம். அப்புறம் தான் தெரிஞ்சு தம்பி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ் பண்ணியிருக்கு, அது போட்டுக்கிட்டு போயிடுச்சு. அதனால கூட அவன் ரகடா மாறி இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ சினிமாங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சொசைட்டி எல்லாத்தையுமே இந்த சினிமா இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மீடியம் தான் இந்த சினிமா. சினிமாவை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க தமிழ்நாட்டிலனா கண்டிப்பாக அது உண்மை தான். ஏன்னா இத்தனை வருஷ பொலிட்டிக்கல் சினாரியோ ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த சினிமா பேக்ரவுண்டோட தான் இருக்குது. யாரை எடுத்துக்கிட்டாலும் அந்த லெவலுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கிறதுங்கிறது ஒரு சொசைட்டியில் நடந்ததாக எடுத்து நம்ம படம் பண்ணியிருந்தாலும் அதை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்கல்ல, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதெல்லாம் வசந்த் சாரோடைய ஜெம்முன்னு தான் சொல்லணும். அதில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த படம் நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அது இதுன்னு, அதுலேயும் சில பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கிற ஒரு பொண்ணு ஒன்று வேணான்னு சொல்லிடுச்சு. அப்போலாம் வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு 2000 அடிக்கடி நியூஸில் வரும். ஒரு பொண்ணு வேணான்னுச்சுன்னா அந்த பொண்ணை டப்புன்னு கத்தி எடுத்து குத்திடுவானுங்க, ஆசிட் தூக்கி அடிச்சிடுவானுங்க அந்த பொண்ணை. ஏன்னா நீ எனக்கு கிடைக்கலன்னா நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. இது என்ன மாதிரியான மனநிலை எனக்கு புரியல. அதான் அன்றைய காலகட்ட காதலை வந்து அது பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். சில பேர் போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறங்கிட்ட போயிட்டு கையை பிடிச்சி கச்சக்குன்னு கோடு போட்டு போனாங்க. இது எல்லாமே எங்கேருந்து இல்லை, இதெல்லாம் கடந்து இது வந்து சொசைட்டியை பார்த்து படம் எடுத்தாங்களா இல்லை படத்தை பார்த்து சொசைட்டி கற்றுக்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இல்லை, வைஸ் வெர்சா. இதுவும் அங்கேருந்து இங்கிருந்து அங்கேயும் தான் இருந்துச்சு. பட் என்னன்னா அன்னைக்கு காலகட்ட காதல்ன்றதை இப்படி தான் அவங்க பிரதிபலிச்சாங்க. இப்படி தான் இருக்கணும், லவ்ன்றதே இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற தப்பான புரிதலில் நடந்த விஷயங்கள் அதெல்லாமே. ஆனால் இன்னைக்கு அது இவால்வ் ஆயிடுச்சு. ஏன்னா பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துலேயே பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்குமே அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அவளோட ஃபீலிங்ஸு, அவளுக்குன்னு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும், அவளுக்கும் சுகதுக்கங்கள் இருக்கும், அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுவும் முக்கியம், அவளோட லைஃபும் முக்கியம். இதில் என்னென்னா அதையுமே காமிச்சு மீடியாவில் என்ன ஒரு பக்கம் என்ன சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இது வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பண்ண தப்பு தானே, அவனுக்கு உண்மையாக இல்லை, பொய் சொல்லிட்டு தானே ஊர் சுற்றுறா அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவனை காலேஜில் பார்த்துச்சு. காலேஜ் படிக்கும் போது இவங்க 2 பேரோட மனநிலை என்னவா இருக்குங்கிறது வேற. ஓகேவா, 2 பேரும் சரிக்கு சமமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு வந்துட்டா, நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. உண்மையிலே அவளோட சுற்றம் மாறிடுச்சு. இவன் இங்கிட்டு நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஓகே, இன்செக்யூராக இருக்கான். பட் இவனுடைய உடைஞ்ச நேரத்துலலாம் அவள் வந்து பக்கபலமாக இருக்க பார்க்குறாதான். பட் இவன் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பொண்ணை தான் இவன் தான் வந்து ரொம்ப டார்ச்சர் மாதிரி பண்ணுறான். அவனுக்கு இருக்கிற டார்ச்சரை இந்த பொண்ணு மேலே வெளிப்படுத்துகிறான். அது இல்லாமல் சந்தேகப்படுறது. இப்போ நீ வந்து எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனோம் அவன் யார் இவன் யாருன்னு கேட்குறது, அந்த சந்தேகப்படுறது தான் வந்து அது டாக்ஸிக்காக மாறுது. அதனால தான் அவள் அதை போய் சொல்லிட்டு போகிறா. இல்லைன்னா அவள் எதுக்கு போய் சொன்னா? இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது செல்வராகவனோட படங்களே ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து நியாயப்படுத்தவும் முடியாது, அது தப்புன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் 7G ரெயின்போ காலனி எடுத்து வச்சு பாருங்கள், அதில் இல்லாத ஸ்டாக்கிங்காக, அதில் இல்லாத இதா. ஆனால் அதில் சிம்பிளாக ஒரு டயலாகில் நடத்துவார், நான் இப்படி தான், நான் ஏன் இப்படி பண்ணுறேன்லாம் எனக்கே தெரில, எங்கள் அப்பா நான் பிளேடு வாங்கிட்டு தரலன்னு அடிக்க ஆரம்பித்தார், இப்போ வரைக்கும் அடிச்சு தான் சொல்கிறாரு. அதாவது அவன் உண்மையிலே நான் மனுஷனா என்னங்கிறத அவனே கேள்வியை உணர்றான். அது எப்போனா இந்த பொண்ணு பின்னாடி சுற்றும் போது, இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணும்போது தான் அவனே உணர்றான். இப்படியாச்சும் ஒரு பர்ஸ்பெக்டிவே மாத்திர டாக்ஸிக் தான், பட் இஸ் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் அது வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா போய் அது லவ்வுக்குள்ளே வரும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற லவ் வந்து அப்படி இல்லை. நீ உனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்குன்னு அதை எடுத்துன்னு வந்து அந்த பொண்ணு தலையில் போடக்கூடாது இல்லை. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்களுக்கான பிரச்சனைகள், அவங்களுடைய
குடும்பம் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த சொசைட்டியில் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றத வந்து அவங்களும் பார்க்கணும். அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. பெண்களுக்குமே பல விஷயங்களை தாண்டி தான் வராங்க. அப்படின்னும் போது மொத்த பிரச்சனையே தூக்கினுமே அந்த பொண்ணு தலையிலேயே போட்டு அவள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ இப்படி தான் இருப்ப அப்படின்றது வந்து எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம இதில் சொல்ல வர்றது என்னென்னா, அருண்மணியும் இருக்கக்கூடாது, வல்லவன் கீதா மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், அதுதான் ஒரு சின்னதாக ஒரு சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க, இப்போ லவ் இஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை, இஃப் யூ ஹோல்ட் டைட்லி இட் வில் டை, இஃப் யூ ஹோல்ட் லூஸ் இட் வில் ஃப்ளை அப்படின்வாங்க. அப்போது அதை நம்ம எப்படி பிடிக்கணும்? ஹேண்டில் வித் கேர். கிட்டத்தட்ட அதே தான். அதாவது ரொம்ப இறுக்கி பிடிக்கவும் கூடாது, அதுக்குன்னு ரொம்ப லூஸ்லையும் விடவும் கூடாது. 2 பேருக்கு இது வந்து 2 பேருக்கும் இருக்கணும். அந்த மியூச்சுவல் வந்து 2 பேருக்குமே இருக்கணும். ஒருத்தர் மட்டுமே அதை கடைப்பிடிச்சாலும் அது வந்து செட் ஆகாது. அதான் இதுதான் அதான் நம்ம பேச வந்தது ஒன்று. ஆனால் அந்த லவ்வர் வந்து நம்மளை அவ்வளோ கோராக இழுத்து இவ்வளோ பேச வச்சிருச்சு. நம்மளை வந்து அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம அட்வைஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு எங்களுக்கு தகுதியும் கிடையாது, வி ஆர் நாட் அப் டு தட். ஓகே, ஜஸ்ட் டிஸ்கஷன். நீங்களும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தப்பு சரி அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது, அவங்களோட புரிதல். கடைசியில் என்னையும் சீரியஸாக பேச வச்சிட்டீங்களேயா?